கொழும்பு பாலத்துறை கஜிமா தோட்டத்தில் அகற்றப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் வழங்க வேண்டுமா என்பது தொடர்பில் ஆய்வு செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. அமைச்சர் சாம்பிக்க ரணவக்கவுடன் இன்று பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக பிரச்சினையை எதிர்நோக்கியவர்கள் குறிப்பிட்டனர். கொழும்பு பாலத்துறையில் அமைந்துள்ள கஜிமா தோட்டத்தில் உள்ள பல வீடுகளை அகற்றுவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை நேற்று நடவடிக்கை எடுத்தது. இதனால் வீடுகளை இழந்தவர்கள் கொழும்பு நீர்கொழும்பு வீதியின் பாலத்துறை பாலத்துக்கருகில் வீதியை மறித்து நேற்று மாலை எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்தனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கை காரணமாக கொழும்பு நீர்கொழும்பு வீதியில் மாத்திரமன்றி கண்டி கொழும்பு வீதி உள்ளிட்ட பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நள்ளிரவு முதல் அதிகாலை வரை ஜப்பான் நட்புறவு பாலத்தை மறித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் காத்திருந்த காட்சி இது. இதேவேளை சிறு பிள்ளைகள் உள்ளிட்ட சிலர் உடைக்கப்பட்ட வீடுகளுக்கு அருகில் காத்திருந்தனர். இன்று காலை வரை எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமையால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் தொழிலுக்கு செல்வோர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். வீடுகளை இழந்தவர்கள் அந்த வீடுகளுக்கு அருகில் இன்று காலை காத்திருந்த காட்சி இது. நல்லா பிடிக்க பாருங்க, விளங்குதுதான். கொழும்பு வடக்கிற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹனவின் தலையீட்டினால் இன்று காலை 9 மணியளவில் மூடப்பட்டிருந்த கொழும்பு நீர்கொழும்பு வீதி திறக்கப்பட்டது. இவ்வாறான சில சந்தர்ப்பங்களில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பெரும்பாலானோர் நிராகரித்திருந்தனர். எதிர்காலத்தில் நமக்கு அவ்வாறு செயற்படக்கூடிய நிலை ஏற்படலாம். நாட்டில் உள்ள பெரும்பாலானோர் அதனை நிராகரிக்கும் பட்சத்தில் போலீசார் அதனை நடைமுறைப்படுத்துவதில் பயனில்லை. இங்கு நாம் வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் அனைத்து பொறுப்புகளையும் போலீசார் பொறுப்பேற்க வேண்டிய நிலை ஏற்படும். அந்த அதிகாரத்தை பிரயோகித்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. අන්තිමට ඒ බලය පාවිච්චි කරපු නිලධාරීන්ට එරෙහිව නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. பின்னர் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுள் சிலர் கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பில் தெளிவூட்டுவதற்காக மாநகர மற்றும் மேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சர் சாம்பிக்க ரணவக்க இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தற்காலிகமாக தங்கியிருந்த 35 பேரை தவிர்த்து இனி அனைவருக்கும் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஊடகங்களின் முன்னால் பேசிய சிலருக்கு விசேட நிலைமையின் கீழ் 2 வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகளில் வாடகை அடிப்படையில் குடியிருந்தவர்களுக்கான விசேட திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுத்து நியாயமான முறையில் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் வெளியேறுமாறு நாம் டிசம்பர் 19ஆம் தேதி அறிவித்திருந்தோம். துரதிருஷ்டவசமாக அனைத்து வார இறுதி நாட்களிலும் நாம் சென்று அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகளை கைப்பற்றியும் சதுப்பு நிலங்களை நிரப்பியும் வீடுகளை நிர்மாணிக்கிறோம். அதனால் இவற்றுக்கான இறுதி தீர்வு எட்டப்பட வேண்டி உள்ளது. கடந்த சனிக்கிழமை அதிக அளவிலானோர் வருகை தந்து இந்த காணிகளில் குடியமர்வதற்கு முயற்சித்தனர். அதனாலேயே எமக்கு உடனடி தீர்வொன்றை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை. சிலர் தமது வீடுகளை வாடகைக்கு வழங்கி வேறு இடங்களுக்கு சென்று குடியமர்ந்துள்ளனர். ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னர் அங்கு வந்து மீள குடியமரவில்லை எனின் அவற்றை அரசுடைமையாக்குவதாக நாம் அவர்களிடம் கூறியிருந்தோம். எவரும் வீடற்றவர்கள் அல்ல என்பதை நாம் பொறுப்புடன் கூறுகிறோம். இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக எதனையும் பெற முடியாது.
இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் வீடுகளை இழந்தவர்கள் மற்றும் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவுக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அவருக்கேனும் வீடொன்று வழங்கப்பட்டிருந்தால் அவர் அங்கு செல்ல வேண்டும். அந்த வீடுகளில் வசிக்கின்ற போது வேறு காணிகளுக்கு உரிமை கோர முடியாது. இல்லை, அது தொடர்பில் நாம் தற்போது ஆராய்கிறோம். இன்று நண்பகல் முதல் இது தொடர்பான விடயங்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம். இந்த கலந்துரையாடலின் முடிவை எதிர்பார்த்து பாலத்துறை ஜப்பான் நட்புறவு பாலத்துக்கு அருகில் காத்திருந்த சிலர் இன்று பகல் 2 மணியளவில் மீண்டும் கொழும்பு நீர்கொழும்பு வீதியை மறிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். அமைச்சருடனான கலந்துரையாடலின் முடிவுகளுடன் சிலர் வருகை தந்ததை அடுத்து எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து சென்றனர். போலீசார் மற்றும் யூடியில் இருந்து வருகை தந்த அதிகாரிகள் வீடு வீடாக சென்று குடும்பங்களின் பின்புலத்தை ஆராய்ந்து எங்கிருந்து வந்துள்ளனர், எவ்வளவு காலம் வசித்துள்ளனர் என்பது தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். நாளை நண்பகலுக்கு முன்னர் இந்த பிரச்சினைக்கான தீர்வினை நாம் எதிர்பார்க்கிறோம்.